श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देः वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। ஸ்ரீமத்பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல கண்ணன் ராஜசூய பாண்டவர்கள் செய்த ராஜசூய யாகத்துக்கு போயிட்டு திரும்பி வரே அந்த திரும்பி வரச்சே ஒரு நிர்பந்தம் ஏற்படுறது. அவருக்கு ஒரு மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்படுறது. ஒரு அசுப சூச்சகமாக இருக்கக்கூடிய ஒரு சகுனம் தோன்றது. துவாரகையில ஏதோ விபரீதம் நடக்கிறது போல தோன்றது. ஆகையால நான் கிளம்பி வரேன்ட்டு அங்கிருந்து கிளம்பி வரேன். அப்போ கிளம்பி வரச்சேதான் இங்க சால்வன் இந்த துவாரகைய ஆக்கிரமிச்சுட்டு சண்டை போட்டதெல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவன் சில கூட்ட யுத்தம் பண்றான். வசுதேவரிய ஆயிடுச்சு இவ எதிர வெட்டுற மாதிரி எல்லாம் பண்ணா. அதெல்லாம் பெருமாள் அது எல்லாத்தையும் நிரசனம் பண்ணி அவளுக்கு சால்வனுக்கு ஒரு சால்வ வதமும் பண்ணி முடிச்சுடுறே. விசர்ஜ்ய தத்பூதலம் ஆஸ்திதோ கதாம் உத்யம்ய சால்வோச்சிதம் அபியகாத்ருதம் ஆதாவத சாங்கதமஸ்ய பாஹும் பல்லேன சித்வாத ரதாங்கமத்புதம் வதாய சால்வஸ்ய லயார்க்க சந்நிபம் बिभ्रद्बभौ सार्कैवोदयाचलः जहार तेनैव शिरस्सकुण्डलं किरीटयुक्तं पुरुमायुनो हरिः. இப்படி சால்வவதம் பண்ணி முடிஞ்சிருக்கு. இந்த சிசுபாலனோட சேர்ந்தவள்லாம் இவள்லாம். சிசுபாலன் போயாச்சு, சால்வன் போயாச்சு, பவுண்டரகன் போயாச்சு, இவெல்லாம் போயாச்சு. இதுக்கப்புறமா ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான். அவன் தான் முக்கியமானவன். அவன் பேர் தந்தவக்திரன்னு பேரு. அந்த தந்தவக்திரனையும் வதம் பண்ற. இவ சிசுபாலனும் தந்தவக்திரனும் வசதா பார்த்தோம்னாக்க பெருமாளுடைய கைங்கரியத்துல ஈடுபட்டவா இவா ரெண்டு பேரும். அதாவது இவா ரெண்டு பேரும் துவாரபாலகாளாக இருந்தவா. விஷ்ணு லோகத்துல, சிவைகுண்டத்துல இல்ல, விஷ்ணு லோகம். இதை எல்லாரும் ஒரு மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். விஷ்ணு லோகம் வேற, சிவைகுண்டம் வேறன்றது. விஷ்ணு லோகம்ன்றது இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ளேயே பிரம்மலோகம் சிவலோகம் எல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இடம். விரஜா நதியினுடைய இன்னண்ட கரையில இருக்கு. விரஜா நதிய தாண்டி வர்றது இருக்க, அதுதான் ஸ்ரீவைகுண்டம்னு சொல்றது. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனவாளுக்கு அபுனராவர்த்தி, திரும்பி வருதுன்றது கிடையாது. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாக்க அபுனராவர்த்தின்னா ஒருத்த திரும்பி வரணும்னாக்க அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கணும். ஒரு காரணம், போறவாளுக்கு அந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்தாச்சு போருன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டதுன்னாக்க அப்போ அவ திரும்பி வந்துட போறா. இல்ல அதை காட்டுல இன்னும் மீதி இடங்கள்ல விசேஷம் இருந்ததுன்னாக்க இந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்ன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு ஏற்படலாம். இன்னொரு காரணம் என்ன, அங்க இருக்கிறவா திருச்சி அனுப்பிச்சிட்டாங்கனாக்கா போறோம் நீ இருங்க இங்க இருக்க வேணா நீ கிளம்புன்னு சொன்னாலும் அப்பையும் திரும்ப வேண்டி போயிடும். இதுதான் திரும்பறதுக்கு உண்டான ஒரு நியதி. இங்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறவாளுக்கு அந்த பகவத் அனுபவத்துல பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்றவாளுக்கு எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் திரும்பி வரணும்ன்ற எண்ணமே ஏற்படாது. ஆகையில இவா திரும்பி வரப்போறதில்லை. அத்தியர்த்த பிரியம் ஞானினம் லப்தா கதாச்சித் ஆவர்த்தயிஷ்யதி என்று சொல்ற.
பிரியோகி ஞானினோத்யர்த்தம் அகம் சச்ச மம பிரியா உதாரா சர்வ ஏவைத்தே ஞானி ஆத்மைவமே மதம்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால இந்த இடத்துல பெருமாளும் திருப்பி அனுப்பிக்க மாட்டேன். பெருமாளுக்கும் இவாளிடத்துல அவ்வளவு பிரீத்தி இருக்கிறதுனால பெருமாளும் திருப்பி அனுப்பிக்க போறதில்லை. இவாளும் பகவத் அனுபவம் போருன்ற எண்ணம் திரும்பி வரப்போறதில்லை. இதுதான் சத்தியமான ஒரு விஷயம். விஷ்ணு லோகம்ன்றது அப்படிப்பட்டது இல்லை. விஷ்ணு லோகத்துல போலாம், திரும்பி வரலாம், எல்லாமே உண்டு. பிரம்மலோகத்துக்கு போற மாதிரி, சொர்க்கலோகத்துக்கு எல்லாம் போற மாதிரி விஷ்ணு லோகத்துக்கும் போறது திரும்பி வர்றது ரெண்டுமே இருக்கு. இப்போ பிருகு மகர்ஷி எங்க போனேன், இதெல்லாம் எல்லாரும் நிறைய கதைகள்லாம் பாக்குறோம். பெருமாளையே எட்டி உதைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் பாக்குறோம். இங்க சனகசனந்தனாள்லாம் பெருமாளை சேவிக்கிறதுக்காக போறா, விஷ்ணு லோகத்துல போறா. இப்போ இவ துவாரபாலகால் அவளை நிறுத்துறா, தடங்கல் பண்றா. அதனால இவாளுக்கு ஒரு சாபம் ஏற்படுறதுன்றதெல்லாம் புராணத்துல நாம பார்த்திருக்கோம். இவ 3 ஜன்மாக்கள் பெருமாளுக்கு எதிரியாக இருந்துட்டு தன்னுடைய சாபத்தை தீர்த்துண்டு போறவா. அதுல ஹிரண்யன், ஹிரண்யகசிப்பு, ஹிரண்யாட்சன் 2 முதல்ல, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்தரன், இப்படி 3ஆக செட்டா 3 பேர். இந்த 3 செட்டு இவ ஜெய விஜயால் தான் இவா. இப்ப தந்தவக்தரன் மீந்திருக்கான். தந்தவக்தரன், சிசுபாலன், பவுண்டரகவன், சால்வன், இவ எல்லாருமே நண்பர்கள். இவள்ல எல்லாம் மீதி எல்லாரையும் வதம் பண்ணிட்டே கண்ணன். தந்தவக்தரன் மாத்திரம் மிகுதியாக இருந்துட்டு இருக்கான். அவன் வரான். ஏக பதாதிஹி சங்கிருத்தஹ கதாபாணிஹி பிரகம்பயன் பத்பியாம் மஹீம் மகாராஜ மகாசத்வோப்யவர்த்தத. ஒத்தம் வரான். அவன் எப்படி வரான்னா, ஏகஹா பதாதிஹி, காலையிலேயே நடந்து வரான். அவன் சங்கிருத்தா கதாபாணிஹி பிரகம்பயன்னு, ரொம்ப ஒரு கோபத்தோட வரான். கையில ஒரு கதைய வச்சுண்டு அங்கேருந்து ஓடி வரான். பத்யாம் மஹீராஜ மகாசத்வோபியவர்த்ததன். அவன் தாம் தூம்னு நடந்து வரச்சான். தந்தசாயந்தமாலோக்கிய கதா மாதாய சத்வரஹ அவப்ளுத்ய ரதாத் கிருஷ்ணஹ சிந்து வேலேவ பிரத்யதாத். சமுத்திரம் கரை தாண்டி வராது. அது உள்ளுக்குள்ள எவ்வளவு வேணா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கும். அது பொங்கி எழும், இது வரும், எல்லாம் இருக்கும். அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தை தாண்டி அது வராது. மிஞ்சி போனா அதுல இருந்து கொஞ்சம் தூரம் வரலாம், கொஞ்சம் உள் வாங்கலாம், அவ்வளவுதான் பண்ணுமே தவிர சமுத்திரம் எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி எல்லாம் உள்ள வராது. நதி மாதிரி அந்த பிரவாகத்தினால எத்தனையோ இடத்தெல்லாம் இது பண்ணாதது. அதுக்கும் உத்பாதம் வரும். சமுத்திரம் பொங்கறதுன்றது அது எப்பயோ ஒண்ணும். ஆனா இது சாதாரணமா நடக்கிறது. இவனுடைய ஒரு தௌராத்மியம், ஒரு துஷ்டத்தனமான செயல்களுக்கு ஒரு அணை போடுற மாதிரி கண்ணன் தேர்ல இருந்து இறங்கி அப்படி நிக்கிறேனா, அவனும் நின்று போயிடுறானா. அவன் என்ன பண்றான், கதையை தூக்கிண்டு கண்ணனோட சண்டை போடுறானோ. கண்ணனிடத்துல ஒரு வார்த்தை பேசுறானா. கதா முத்யம்ய காரோஷஹ முகுந்தம் பிராஹ துர்மதஹ. கருஷன்னு ஒரு தேசம், அந்த தேசத்துக்கு அதிபதியாக இருந்துருக்கான். அவன் கண்ணனை பார்த்து சொல்றான். என்ன சொல்றான்னா, திஷ்டியா திஷ்டியா பவானத்ய மம திருஷ்டி பதங்கதஹ. இப்ப இத்தனை நாளா என் கண்ணுல நீ படாதையே காலம் தள்ளிட்ட. நீ இப்ப என் கண்ணுக்கு திருஷ்டி பத்தமாக என் கண்ணுல புலப்படுறவனாக நீ இருந்துட்ட. இது என்ன அதிசயமா நடந்தது. இது நாம 2 பேரும் நடக்கல, இது எதிர்ச்சையா நடந்த ஒரு விஷயம். துவம் மாதுலேயோ ந கிருஷ்ணமித்ர திருட்பியாம் ஜிகாம்சசி. சரி, நான் நீ உன்னிடத்துல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டேன்.
நீ எனக்கு மாத்துலேயன்னா மாமா பிள்ளை, அம்மான் ஆகணும், அம்மாஞ்சியாக ஆகணும். அம்மாஞ்சியாக இருந்தா அதனால இப்ப அத்தான் அம்மாஞ்சி 2 பேரும் கொண்டாடுறோமோ இல்லையோ. இப்ப அர்ஜுனுக்கு கிருஷ்ணன் அத்தை பிள்ளை, தந்தபக்தனுக்கு கிருஷ்ணன் மாமா பிள்ளை. இப்ப நீ அத்தம் பிள்ளை மாமா பிள்ளையா இருக்கச்சே உன்னோட நான் சக்கியம் இருக்கணும் தான் நியாயம். ஆனா நீ பண்ண காரியம் விபரீதமா இருக்கு. என்னுடைய தோழர்களாக இருக்கிற சிசுபாலன், பவுண்டரக வாசுதேவன், சால்வன் எல்லாரையும் நீ வதம் பண்ணிட்ட. ஆகையால நீ என்னுடைய மாமா பிள்ளையாக இருந்தாலும் கூட நீயும் கொல்ல தகுந்தவனாக தான் ஆற. இதோ கதையை எடுத்துட்டு வர, நாம் 2 பேரும் சண்டை போடலாம்வான்னு அவன் சண்டை போடுறான். ஹனிஷே வஜ்ரகல்பயா தஸ்யாருஹமுபயம்யத்ய மித்ராணம் மித்ரவத்சலஹ பந்துரூபமரிம் ஹத்வா வியாதிம் தேஹச்சரம் யதா. பந்துரூபம் அரிம் ஹத்வா, நீ பந்து ரூபத்துல இருந்துட்டு இருக்க. நீ ஆனாலும் எனக்கு எதிரியாக தான் இருக்க. ஏன்னா என்னுடைய மித்திரர்கள் எல்லாவற்றிலையும் நீ அழிச்சிட்டதுனால எனக்கு எதிரியாக இருந்துட்டு இருக்க. அப்போ நம்ம சரீரத்துல நம்மளுடைய கூடவே இருக்கிற வியாதி எப்படி நம்மையே அழிக்கிறதோ அந்த மாதிரி நீ என்னுடைய நண்பனாக இருந்தாலும் என்னுடைய மித்திரன்களையே நீ அழிச்சிட்டதுனால இப்ப வியாதி யாரனா நம்ம உடம்போட இருக்கு, ஆகையால அது பத்திரமா வச்சுப்போன்னு யாரனா வச்சுப்பாளன்னா அந்த வியாதியை எப்படி எல்லாரும் போக்கடிக்கணும்னு நினைக்கிறாளோ அத மாதிரி நான் உன்னையும் நான் போக்கடிக்க போறேன். நீ ஹந்தவ்யா, நீ கொல்ல தகுந்தவனாக ஆகிறாய்ன்னு அர்த்தம். இது மேலெழுந்த வாரியான அர்த்தம் இருக்கு. இது இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு உள்ளர்த்தம் ஒண்ணு இருக்கு. அதுல முனிபாவ பிரகாசிக்கன்னு ஒரு வியாக்கியானம் பாகவதத்துல, அதுல உள்ளர்த்தத்தை சாதிக்கிறார். இந்த இடத்துல என்னன்னா துர்மகதஹா பகவத் அவலோகனேன கத மதஹா. இங்க தர்ஹ்யாரண்யம் உபயம்யத்ய மித்ராணாம் மித்ரவத்சலஹ பந்துரூபம் அரிம்ஹத்வா வியாதிம் தேஹச்சரம் யதா என்று சொல்லிருக்கு. இங்க இவனை சொல்லச்சே தந்ததா யாந்த மாலோக்கிய கதாமாதாய சத்வரஹ அவக்லப்ய ரதா கிருஷ்ணஹ சிந்துவேல வேலேவ பிரத்யதாதே துர்மதஹ முகுந்தம் பிராக துர்மதஹ. முகுந்தனை பார்த்து மதம் பிடிச்சவனாக இருந்திருக்கிறவன், திமிர் பிடிச்சவனாக இருக்கவன் சில வார்த்தைகளை சொன்னான்னு இதுக்கு அர்த்தம். இதனுடைய அர்த்தம் துர்மதகான்றது அர்த்தம் என்னன்னா, பெருமாளை சேவிக்கிறான், சேவிச்சதுனால அவனுக்கு இத்தனை நாள் இருந்த ஒரு மதம் இருக்க, மதம்ன்றது அகங்காரம். அந்த பகவத் சேவையினால அந்த அகங்காரம் போனவனாக இருந்துட்டு இருக்கான். இப்போ அந்த முகுந்தனை திருத்தீய ஜன்மனி தாத்துமாகதம் இத்தியர்த்தகான், இது 3வது ஜென்மாவாயிடுத்து. முதல் ஜென்மா இந்த ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிப்பு அந்த ரூபத்துல ஆயிடுத்து, ராவணன் கும்பகர்ணா ஆயிடுத்து. 3வது ஜென்மால சிசுபாலனும் தந்தபக்தனாகுமா வந்திருக்க, இந்த பிறப்பு வந்திருக்கு. இந்த 3வது ஜென்மால இனிமேல் உனக்கு விரோதியான ஒரு பிறப்பு இல்லாமல் உனக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை நீ கொடுக்கணும்ன்றதுக்காக அந்த முக்தியை அபேட்சிச்சு 3வது ஜென்மாவனுடைய அவசானத்துல இங்க வந்திருக்க அப்படின்னா, மம திருஷ்டிபதங்கதான்னு சொல்ற அதிருஷ்டம் ஒன்ன நான் நேர பார்த்திருக்கேன்னு சொன்னாக்க, திஷ்டியா திஷ்டியா பவான் அத்ய மம திருஷ்டிபதங்கதா, என்னுடைய ஜன்மாந்தர சுகிருத்தம், என்னுடைய பாப்பங்கள்லாம் போறதுக்கு உண்டான சமயம் வந்துடுத்து. ஆகையாலதான் உம்முடைய திருஷ்டிக்கு நான் பதமாக ஆயிருக்கேன். அதாவது உம்முடைய திருஷ்டிக்கு புலன் உமக்கு திருக்கண்கள் நோக்குக்கு காரணமாக அதுல விழும்படியாக நான் வந்திருக்கேன். நானு மம திருஷ்டி பதங்கதான்னு என்னுடைய பாக்கிய விசேஷம் நீர் எனக்கு பிரத்யட்சமாக புலப்படுபவராக இருந்துருக்கேன்.
ஆகையால இத்தோட என்னுடைய ஜென்மா முடிய போறது, இனிமேல் விஷ்ணுலோகத்துல போய் நான் உமக்கு கைங்கரியம் பண்ண போறேன், அந்த சன்னிவேசம் எனக்கு வந்திருக்குன்னு இதுக்கு அர்த்தம். இது உள்ள அர்த்தம் இருக்கு. அது மாத்திரம் ஏதத் திருஷ்டியா பதம் திருஷ்டியா பவானத்ய மம திருஷ்டி பதங்கதः. இதுக்கப்புறமா துவம் மாதுலேயா, இப்ப உறவு முறைய சொல்ற தந்தவக்தன் சொல்ற வார்த்தை, நீ மாதுலேயன் அம்மாவனுடைய மாமாவனுடைய பிள்ளை, அதாவது வசுதேவருடைய தங்கதான் இந்த தந்தவக்தரனுடைய அம்மா. ஆகையால மாமா பிள்ளையாக நீ இருந்துருக்க. பெருமாள் இப்படி எங்க கிருஷ்ணத்துவம் அஸ்மாக்கம் மாதுலேயா பந்துகி, ஆனாலும் மித்ரத்வக்கு நண்பனுக்கெல்லாம் துரோகம் பண்ணினபடினால என்னுடைய நண்பன் எல்லாரையும் நீ கொலை பண்ணின்றதுனால எனக்கு சத்ருவாயா ஒன்ன நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு இதுக்கு மேலெழுந்த வாரியான அர்த்தம் இதுக்கு. இந்த இடத்துல என்ன விஷயம்னு கேட்டோம்னாக்க, பெருமாள் தான் சர்வவித பந்துவாகவும் இருந்துருக்க. துவம் மாதுலேயா நஹா கிருஷ்ண மித்ரத்ருக் துவாம் ஜிகாம்சசி. இப்போ கிருஷ்ணனை பார்த்து சொல்லச்சே, எனக்கு வந்திருக்கிற ஒரு மிருத்யு இருந்துருக்க, உன் மூலமாக அந்த மிருத்யு வரணும். உன் மூலமாக அந்த மிருத்யு வருது சனகாதி அனுகிரக பிராப்தம், சனக சனந்தனால் முதலிய பிரம்மவித்துக்களுடைய அனுகிரகத்தினால ஏற்பட்டது. அது தவிர்க்க முடியாததாக இருந்துருக்கு. ஆகையால உன்னை நான் இவ்வளவுதான் இப்ப யாச்சிக்கிறேன். நானும் உன்னிடத்துல பிரார்த்தனை பண்றது என்ன கேட்டேன், ஹே அமந்த, உன்னிடத்துல பார்க்க, அதாவது எப்பேற்பட்டவனையும் சம்ஹாரம் பண்ணுவதற்கு சாமர்த்தியம் உடையவனாக இருந்திருக்கிற நீ இந்த க்ஷத்ரிய தர்மத்தினால கதையினால நான் உன்னை கொல்வதற்காக நான் முயற்சிக்கிறேன் பிரகர்ஷியம். ஆனா அத ஒரு முறை நீ அத க்ஷமிச்சுக்கோ. என்னடா இது, இவ்வளவு தூரம் நினைச்சுண்டு பெருமாளோட சண்டை போட்டு கதையை போய் அவர் மேல பிரயோகம் பண்றானேன்னு சொன்னாக்க, அத ஒரே ஒரு முறை மாத்திரம் அதை மன்னிச்சுடு. என்ன இல்ல அதுக்கு மேல கண்ணன் கேட்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். உன்னுடைய கதாயுதம்ன்றது வஜ்ரத்துல்யமாக வஜ்ராயுதம் மாதிரி இருந்துருக்கு. அத்தால போட்டு ஒரு குட்டு குட்டுடுவான், ஒரு அடி அடிப்பான், அதை மாத்திரம் நீ சகிச்சுக்கோன்னு சொன்னாக்க அது யார் சகிச்சுக்கிறது? அதுவே ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னா, இன்னும் அப்படிலாம் இல்லை. இந்த இடத்துல அவஜ்ர கல்பையான்னு, வஜ்ர கல்பையான்றத அவஜ்ர கல்பையான்னு அந்த இடத்துல பதம் பிரிச்சுண்டு, இது ஒரு சாதாரண ஒரு நீலோத்பலம் கருணைதல் மாலை விழற மாதிரி உன் மேல விழப்போறது அதி கோமளமாக இருந்துருக்கு. ஆகையால இப்ப நான் வஜ்ராயுதத்தால உன் மேல பிரயோகம் பண்ணச்சே கூட அதை நீ பொறுத்துக்கணும்னு அவர் தந்தவக்தரன் உள்ளுக்குள்ள பிரார்த்தனை. வெளியில சப்தங்கள் வேற விதமா இருக்கு, அதனுடைய உள்ள அர்த்தம் வேற விதமாக இருக்கு. சரி, அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏவம் ரூட்சை ஸ்துதன் வாக்கியை கிருஷ்ணம் தோத்ரைரிவத்விபம் கதயா அதாடயன் மூர்த்தை சிம்ஹவத் வனதஞ்சசஹா. இப்ப இவன் சொல்லச்சே பந்துரூபம் அரிம்ஹத்வா வியாதி தேகச்சரம் யதான்னெல்லாம் ஒரு வியாதி நம்முடைய தேகத்துல இருந்துருக்கச்சே இதை விட்டுட்டு போகணும்ன்றது எல்லாரும் நினைக்கிற மாதிரி, ஒன்ன நீ பந்துவாக இருந்தாலும் கூடவே நமக்கு இருந்தாலும் கூட உன்னையும் வதம் பண்றேன்னு சொன்னது அந்த இடத்துல விஷயம். இங்க என்னன்னு கேட்டாக்க, நீ சர்வஜனாக இருந்தாலும் கூட பந்து ரூபம், இந்த தேகபந்தேன பந்து ரூபமாக இருந்திருக்க, மாதா பிதா பிராதா இத்தியாதிகள்னால சுகிருத சர்வபூதானாம் மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகிருத்துன்னெல்லாம் உபனிஷத்துல சொல்லிருக்கு. எல்லா விதமான உறவு முறையிலையும் பெருமாள் இருக்கேன்னு சொல்றது.
அந்த சர்வபந்துவாக இருந்திருக்கிற சர்வவித பந்துவான இப்போ அரின்னு சொல்லச்சே அரின்னா சத்ரு பிரம்மசாபத்தினால நீ எனக்கு சத்ருவாக எனக்கு தோன்றது. ஆகையால இந்த ஞாத்வா இப்படி ஒன்ன நீ பண்ணுவதால நண்பர்களிடத்திலிருந்து ஆன்றண்யம் அவர்களுக்கு நான் கடமைப்பட்டவனாக இருந்திருக்கேன். அந்த நண்பர்களிடத்துல கடன்ல இருந்து விடுபட்டவனாக ஆகிறேன்னு சொல்லணும். அதுக்கு அந்த தத்துவ ஞானத்தினுடைய ஒரு பிரபாவத்தினால உம்மாலே நான் அடிபட்டவனாக கொண்டு எனக்கு மாத்திரமில்ல என்னுடைய நண்பர்களுக்கும் மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கணும்ன்றது. இது பீஷ்மர் சொல்ற மாதிரி இருக்கு. யுத்தத்துல நடக்கச்சே பீஷ்மருக்கும் அர்ஜுனுக்கும் யுத்தம் நடக்கிறது 10 நாளா ஆயிட்டு இருக்கு. பீஷ்மரை தாண்டி அர்ஜுனால உள்ள போக முடியல. கண்ணனுக்கு கோபம் வருது. நீ உன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகிச்சு பீஷ்மரோட சண்டை போடல. பீஷ்மரை தாத்தா தாத்தான்னு நீ பாக்குற. எத்தனை நாளைக்கு உன்னோட சாரத்தியம் பண்ணிட்டு இந்த சண்டை போட்டு இருக்கிறதுன்னு வெய்யறே. இல்ல நான் அப்படிலாம் பண்ணலன்னு சொல்லி அர்ஜுனன் சொல்றான். இருந்தாலும் உன்னால முடியாது, நானே போய் வதம் பண்றேன்னு சக்கராயுதத்தை எடுத்துட்டு போறேன். அப்போ பீஷ்மர் கை கூப்பிண்டு அவர் புல்லாம்புஜ நேத்ரேஹியேஹியம்புஜபத்ரான்னு தாமரைப்பூ போன்ற திருக்கண்களுடையவனை கண்ணனை வா வா வான்னு கூப்பிடுறார். அவர் வந்து நான் இதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். உன்னுடைய திருக்கையால கணக்கை எனக்கு இந்த சரீர வியோகம் ஏற்பட்டதுன்னா அதை காட்டிலும் பாக்கியம் வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற. அந்த பீஷ்மர் சொல்ற கணக்குல இவர் என்ன பண்ண தந்தபக்தரனும் இப்ப என்ன சொல்றாருன்னா லோக திருஷ்டியில கண்ணனோட சண்டை போட வர மாதிரி இருக்கு. வஸ்துகத்தியில என்னன்னாக்க நாம் கண்ணனோட பிரயோகம் பண்ண போற கதையே அவருக்கு மாலை மாதிரி விழ போறதே தவிர வஜ்ராயுதம் மாதிரி அவர் துன்புறுத்த போறது இல்ல. அது ஆகையால அந்த கண்ணனாலே எனக்கு ஒரு மரணம் ஏற்பட்டதுன்னாக்க அந்த மரணத்தை தான் நான் விரும்பி வந்திருக்கேன். நான் ஏன்னா இந்த ஜென்ம பூர்த்தி ஏற்பட்டதுன்னாக்க உடனே எனக்கு சீவை குன்றத்துல போய் அந்த விஷ்ணு லோகத்துல போய் நான் வந்து பழையபடி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண போவனாக நான் ஆயிடுவேன். நானு அதுக்காக நான் பிரார்த்தனை பண்றேன். நானு அந்த பெருமாளுடைய திருக்கரங்களால ஒருத்தனுக்கு பிராணவியோகம் வந்ததுன்னா அவனுக்கு மாத்திரமில்ல அவனை சேர்ந்த வாழ்க்கெல்லாம் கூட அனுகிரகம் வருதுன்னு அர்த்தம். இதுல வேதத்துல சொல்றது ஒரு விஷயம். யூபஸ்தம்பத்துல ஒரு பசுவை கட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த யாகத்துல ஆகுதி பண்றதுக்காக பசுன்றது இந்த ஆடு சொல்றது. இத கட்டினால்னாக்க அத பார்த்து சொல்ற ஒரு மந்திரம் இது. அனுபிதா நுப்ராதா சகர்பியோ நசகாசயோத்யா. இந்த மாதிரி நீ என்னமோ பிராணன் விட்டுட்டு போயிடுறேன்னு நினைச்சுக்காத. இந்த எஜமானன் எதுக்காக யாகம் பண்றான்? சொர்க்கலோகம் போகணுன்றதுக்கோசரம் யாகம் பண்றான். இந்த எஜமானன் போறதுக்கு முன்னையே இந்த யாகத்தினால என்ன பலனோ அந்த பலன் உனக்கு வரப்போறது. அவன் போறதுக்கு முன்னே நீ சொர்க்கலோகத்துல போய் உட்காந்துக்கு போற. இவனாவது யாகம் பண்ணிட்டு இந்த சரீர வியோகம் எப்ப வருதோ அப்பதான் சொர்க்கலோகத்துக்கு போறான். ஆனா நீ உத்தரக்ஷணத்துல நீ சொர்க்கலோகத்துக்கு போயிட போற. நீ மாத்திரம் போல அனுபிதா நுப்ராதா சகர்பியோ நசகாசயோத்யா. உன்னோட உன்னுடைய தகப்பன உனக்கு உன்னுடைய பிறவிக்கு காரணமாக இருந்திருக்கிற ஆடும் போறது. அதோட மாத்திரம் இல்ல, இப்போ உன்னுடைய அம்மா பிராதா சகர்பியா. சகர்பியான்றது இந்த கோட்டு வெள்ளாடெல்லாம் ஒரு குட்டி போடாது. ஒரு வாட்டி கர்ப்பமா இருந்ததுனாக்கா ஒரு 2-3 குட்டி போடும். அது அப்போ உன்னோட சேர்ந்து கர்ப்பத்துல இருந்ததுகள், நீ மேயற மந்தையில இருந்தவைகள், உன்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் அந்த சொர்க்கலோக பிராப்தி வருதுன்னு சொல்றது. அந்த மாதிரி
பெருமாளுடைய திருக்கரத்தினால தந்தவக்திரனுக்கு ஒரு சரீர வியோகம் ஏற்பட்டதுன்னாக்க தந்தவக்திரன் மாத்திரமில்ல, தந்தவக்திரனுடைய நண்பர்களாக இருந்திருக்கிற சால்வன், சிசுபாலன், இன்னும் யார் யார் உண்டோ, இவ பவுண்டருக்கு வாசுதேவன், இப்படி எல்லாருக்குமே மோட்சம் வரப்போறது. அததான் சொல்றேன், கதயாபிஹதோ நச்சால யதுத்வஹ கிருஷ்ணோபிதாம் மகாதம் மகாகுருயா கௌமோதக்யா ஸ்தனாந்தரே. இப்படி சொல்லிட்டு கதையால ஓங்கி அடிக்கிறானா தந்தவக்திரன் கண்ணனை. கண்ணனுக்கு ஒன்னும் ஆகல, அவர் பாட்டுக்கு அப்படியே இருந்துட்டு இருக்கிறான். நச்சால துளி கூட ஒன்னும் ஆகாத இருந்துட்டு இருக்கு. கிருஷ்ணோபிதம் மகாகுருவியா கௌமோதக்யா ஸ்தனாந்தரே. கௌமோதிக்குன்னு இந்த பெருமாளுடைய பஞ்சாயுதத்துல ஒரு ஆயுதம். ஆகையால அந்த கௌமோதிக்கிய கொண்டு அந்த மார்புல அவர் பிரயோகம் பண்ற. அப்போ இவன் இந்த சரீர வியோகம்ன்றது அவனுக்கு ஏற்பட்டுருது. காட நிர்பின்ன ஹிருதயः உத்வமன் ருதிரம் முகாதே பிரசாரிய கேசவாங்கீன் தரண்யாம் ஞபதத்யசுஹு. அந்த மார்ல இருந்து ரத்தம் கொட்டுறது, அவன் வாயால ரத்தம் கக்கிண்டு அப்படியே 2 காலையும் பரப்பிண்டு பூமியில விழுந்துட்டான். பிராணனோட போயிடுத்து. அந்த சமயத்துல ஒரு ஜோதிஷ் ஒண்ணு வந்துதான். தத சூக்மதரம் ஜோதிஹி கிருஷ்ணம் ஆவிஷத அத்புதம். அந்த ஜோதிஷ் தோணி அது கண்ணனோட சேர்ந்து சிசுபால வதத்தும் போறோம் அப்படிதான் நடந்தது. இப்பவும் அதே மாதிரிதான் நடக்கிறது. இதுல இருந்து ஏற்படுறது என்னன்னாக்க, சிசுபாலன் தந்தவக்திரன் இவா 2 பேரும் பிரம்மசாபத்தினால, இப்படிப்பட்ட ஒரு பிரம்மவித்தனுடைய சாபத்தினால இந்த நிலையை அடைந்தா, பெருமாளுக்கு எதிரியாக இருந்த நிலையை அடைந்தா, அந்த சாபம் தேர்ந்து அவ பழையபடி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதாக ஆயிட்டான்னு அர்த்தம். விதூரதஸ்து தத்பிராத்ரா பிராதசோக பரிப்ளுதா. விதூர சொன்னவத்த அவனுடைய பிராதா, தந்தவக்தனுடைய பிராதா, தன்னுடைய சகோதரன் பிராணனை விட்டதை பார்த்த உடனே அவனும் சண்டைக்கு வரான். அவனையும் பெருமாள் நிரசனம் பண்ணிருந்த கிரீட்ட குண்டலத்தோட கூட அந்த தலையை தனியா கழட்டி எடுத்துட்டேறதுல இப்படி எல்லாரையும் வதம் பண்ணிட்டு, தந்தவக்தம் உள்பட எல்லாரையும் வதம் பண்ணிட்டு அவர் இந்த தன்னுடைய இடத்துக்கு துவாரகைக்கு போய் சேர்ந்துட்டார் என்பதாக சொல்ற. உத்கீயமான விஜய குசுமைஹி அபிவர்ஷிதः விருதஸ்ச விஷ்ணி பிரவரைஹி விவேஷாலங்கிருதாம் புரி. இந்த துவாரகை உள்ள நிலையத்தை இப்படி எல்லாரையும் வதம், ஏதாவது சத்துருக்கள் எல்லாரையும் ஜெயிச்சுட்டு பெருமாள் உள்ள ஒரே கண்ணன் வரையன்றதை தெரிஞ்ச உடனே அந்த துவாரகாப்பட்டினமே விழா கோலம் கொண்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் புஷ்பங்கள்லாம் இது பண்ணி பிரமாதமா இருந்துட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். தேவர்கள், அந்த துவாரகையில இருக்கிற மக்கள், கண்ணனை சேர்ந்தவாள் எல்லாருமே கண்ணனை விசேஷமான உற்சாகத்தோட வரவேற்றார்கள் என்பதாக சொல்லி முடிகிறார். இதுக்கப்புறமா இந்த மகாபாரதத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எதையுமே பாகவதத்துல கொண்டு வரல. ஒன்னே ஒண்ணுதான் இப்ப கொண்டு வந்து என்னன்னாக்க, அந்த ராஜசூய யாகம், ராஜசூய யாகத்துக்கு கிருஷ்ணன் போனது, ஜராசந்த வதம், இதுதான் சொல்லி சொன்னேன். இந்த அரக்க மாளிகையிலேருந்து கண்ணனை, அதாவது அவள் எல்லாம் கண்ணன் காப்பாத்தினது, ஒரு பதே கண்ணன் அந்த பாண்டவர்களுக்கு பண்ண எத்தனையோ விஷயங்கள்லாம் இந்த இடத்துல சொல்லல. இப்ப இதுக்கப்புறமா இருக்கிற நிலை என்னன்னாக்க, பாண்டவர்கள்லாம் வனவாசம்லாம் பண்ணிட்டு கண்ணனே தூது போய் அந்த துரியோதனன் இடத்துல போய் கேட்கிறார், ஒரு 5 கிராமமான கொடு, 5 வீடானா கொடுன்னு கேட்கிற. ஒன்னும் கொடுக்க மாட்டேன், ஊசி முனை நிலமும் கொடுக்க மாட்டேன்னு எல்லாம் சொல்லிடுறான். சரி, இதுக்கு மேல யுத்தம்ன்றது தவிர்க்க முடியாததுன்ற ஒரு நிலை வந்துடுறது. அந்த நிலையில பலராமர் என்ன பண்றாருன்னா, இது 2 பிடிக்கல அவருக்கு, இந்த யுத்தம் எல்லாம் பண்றது பிடிக்கல, இவ அண்ணன் தம்பிகள் சண்டை போட்டுக்கிறது பிடிக்கல. சரி, எப்படியான போட்டும் போன்னுட்டு அவர் தீர்த்த யாத்திரைக்கு போறது.
அந்த தீர்த்த யாத்திரையில பலராமருடைய சில செயல்கள் எல்லாம் பத்தி நாம அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்னைய தினத்துல கண்ணனுடைய ஒரு அனுகிரகம், அது எதிரி நண்பன்னு இல்லாத எல்லார் விஷயத்திலையும் அந்த கண்ணனுடைய அனுகிரகம்ன்றது இருக்கு. அந்த கண்ணனை ஆசிரியிச்சுட்டாக்கா போறோம், நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும்ன்றதும் சொல்லப்பட்டதாக அந்த விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.